பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த நாளிலும் தேவன் நமக்கு உதவி செய்த நாளிலே 116 சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தின் முதல் பகுதி வாசிக்கிறேன். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்தீர் என்று முடிகிறது. மரணத்துக்கு தப்புவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மரணத்துக்கு நீங்களாக்கும் வழிகள் நம்முடைய தேவனிடத்தில் தான் உண்டு. பிரைஸ் காட். இன்று ஆமீன் வாகனத்தில் வெளியே போகிறோம், திரும்பி வருகிறது எங்கே என்று கேள்விக்குறியான நிர்பந்தமான நிலையற்ற இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது இயற்கையாய் வரலாம், சத்துருவின் தந்திரத்தோடும் வரலாம், தேவன் கொடுத்த நியமித்த நாட்கள் முடிவதும் வரலாம். ஆனால் இடையில் பாதி வயதில் சத்துருவின் தந்திரங்களோடு வெளிவருகிறதையும் காண முடியும். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் மரணத்தின் கண்ணிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடுகிற தேவன் தப்புவிக்கிறவர் என்று வரும்போதே தொட முடியாது என்று அல்ல, நம்முடைய குறைவுகள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள், நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள் சத்துரு வழக்காடி இவன் இந்த தவறை செய்திருக்க, இந்த குறைவு இவனிடத்தில் இருக்கிறது, இவனுக்கு எனக்கு பெர்மிஷன் தாரும் என்று கேட்கிற ஒரு நிலை. அந்த நேரத்தில் தான் ஹல்லேலூயா, என் அன்பு தேவ பிள்ளை, நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது, அதன் ஆரம்பம் வரும்போது, திகில் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது, ஜீவிக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் மரணத்துக்கு நீங்களாக்கும் வழி தேவனிடத்தில் மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. மரணத்துக்கு தப்புவிக்க வல்லமையுள்ளவர் ஒரே ஒருவர், அவர்தான் மரணத்தை ஜெயித்தவர். இந்த கால வேளையில ஆண்டவரே ஆமென், மரண கண்ணிகளுக்கு நீங்களாக்கி விடும். ஹல்லேலூயா. ஆமென். மரண கட்டுகள் சூழ்ந்த போதிலும் தேவ பிள்ளைகள் கூப்பிட்டார்கள், விடுவித்தார். இந்த கால வேளையில் மரணத்தின் சூழ்நிலைகள் அது எதிர்பாராத விதத்தில் ஒரு தேவ பிள்ளை அணுகும் போது புரிந்து கொள்ள வேண்டும், மரண கண்ணிகளுக்கு நீங்களாக்குகிற கர்த்தர் என் தேவன் மட்டும். அவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டால் அவர் இரக்கமுள்ளவர், தப்புவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த மரண கண்ணிகளுக்கு என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் உறவுகளை தப்புவிக்க வேண்டுமே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாத அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. மரணத்திற்கு தப்புவிக்கிற ஒரு தெய்வம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் மரணத்தை ஜெயித்த தெய்வம்ப்பா. இந்த காலவெளி யார் யார் மரண கட்டுகளோடு, மரண பயத்தோடு கடந்து செல்கிறார்களோ, மரண பயம் என்னை பிடித்து கொண்டதென்று யார் யார் புலம்பி நிற்கிறார்களோ, அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்கு யார் யார் ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருடைய விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுத்து தப்புவிக்கிற கர்த்தர் நீர் ஒருவரே, தப்புவிக்கிற தெய்வம் நீர் ஒரு விஷயம் உதவி செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமூகம் கூட இருக்கட்டும். விடுதலை பெற்றுக்கொள்ளுடைய இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மரணத்திற்கு நீங்க தப்புவிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். God bless you. Praise the Lord.